வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர்ஸ் ECE. நம்ம IDBI பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அதுல இங்கிலீஷ் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்டே வந்துட்டு பேசேஜ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. அதை வந்து லாஸ்டா பண்ணிக்கலாம். இது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, லாஸ்டா அதை டீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரெண்டு பேசேஜ் இந்த பேப்பர்ல கேட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட் சின்னதா இருக்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். சரிங்களா? சின்ன க்ளோஸ் டெஸ்ட் தான். இதை பேஸ் பண்ணி 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இதை பண்ணலாம். In India, Republic Day celebration has become a community. Unlike other countries, India has been a victim of proxy war for a long time. The of arms during the Republic Day parade not only are to defend our borders at any time, but also the moral of our soldiers. India's national unity is under threat because of growing. It is during the parade that all the states come together and their energies to make the event a great. We Indians are notorious for being culturally probe. Therefore, these kind of cultural presentations, India's future generation with its. என்னப்பா சொல்ல வராங்க? அதாவது ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் அதை வந்துட்டு இந்தியர்களுடைய ஒற்றுமையை காட்டுது. சரிங்களா? சமூக பற்ற காட்டுது. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எதை வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க அப்படின்றத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். In India, Republic Day celebration has become a community சமூக ஒற்றுமையை காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்டம்ஸ், இது நோய் கிடையாது. சிம்டம்ஸ், ஃபீச்சர்ஸ், அஃபேர் கம்யூனிட்டி அஃபேர்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது, unlike other countries, India has been a victim of proxy war for a long time. The of arms during the Republic Day, the load, the catch, the running, the march. மார்ச்ன்றது கொடுக்கலாம், ஆனா ஸ்பெசிபிக்கா மார்ச் ஃபாஸ்ட் அதை பத்தி மட்டும் சொல்லலை எங்க. சரிங்களா? the display of arms during the Republic parade, not only the display of arms எதை மாத்திரம் குறிக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. not only reflects. சரிங்களா? not only reflects or preparedness. சரிங்களா? நம்மளுடைய தயார் நிலைய, சரிங்களா, சோல்ஜர்ஸோடைய தயார் நிலைய மட்டும் இதை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணல. ப்ரிப்பேர்ட்னஸ் டு டிஃபெண்ட் அவர் பார்டர்ஸ் அட் எனி டைம், பட் ஆல்சோ 79 பட் ஆல்சோ பூஸ்ட் த மோரல் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ். நம்மளுடைய சோல்ஜர்ஸும் வந்துட்டு பூஸ்ட் பண்ற விதமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஊக்குவிக்கும் வகையில இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்தியாஸ் நேஷனல் யூனிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். India's national unity is under threat because of growing regionalism. It is during the parade that all the states come together and pool their energies to make the events a great success. We Indians are notorious for being culturally probe. Therefore, these kind of cultural presentation link India's future generation with its root. சரிங்களா? with its root. That's all. Next போலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. டபுள் ஃபில்லர் என்ன கொஸ்டின் பார்ப்போம். இட் மஸ்ட் பி அப்சர்வ்ட் தட் the dash of these values is not the related to any particular religion. ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கும்போது எந்த ஒரு உள்ளாழ்ந்த நோக்கத்துடனும் சொல்லல, பர்டிகுலர் ரிலிஜனை உள்ளாழ்ந்த நோக்கத்தோட சொல்லல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இட் மஸ்ட் பி அப்சர்வ் தட் த தியரி கிடையாது, த பர்சியூட். சரிங்களா? பர்சியூட் அப்படின்னா நோக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்சியூட் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் இஸ் நாட் இன்ட்ரின்சிக்கலி. செகண்ட் பாயிண்ட், both moral and spiritual values can be defined, can be complied, can be mixed, can be practiced
practiced irrespective of, can be practiced irrespective of whether one believes in one religion or another. such regular occurrence, இதுவே கரெக்டா இருக்கு. occurrence of the heinous crimes against women. அதாவது heinous crimes அப்படின்னா என்ன, மோசமான, சரிங்களா, அப்படின்றது நிகழ்வுகள் அப்படின்றது such regular occurrence தான் சொல்லணும், சரிங்களா. நிகழ்வுகள், occurrence of the heinous crimes against women shows the moral slide of the people. Religious observations are no longer matters of spiritual need, divine need, devotional need. No longer matters of devotional need, but aids to mark social and political. So third option. Aircraft carriers are still needed for a large country like India, which is positioned in a, which is placed in சொல்லமா, which is placed in a defensive position. Defensive position தான் சொல்ல முடியும். Which is placed in a defensive position, second point. This move is likely to bring some semblance. Semblance meaning என்னப்பா, semblance அப்படின்னா சாயல், தோற்றம் அப்படின்றத மீனிங். ஓகே, to bring some semblance of order in higher education and will go a long way in ensuring equal opportunities for all. Fourth option. We in India have not only given in to politicians, but aspire to imitate. First option கரெக்டா இருக்கு. But aspire to imitate them. First option தெரினா பரவாயில்ல, second fillers பாருங்க, imitate them whenever we can. So first one. Politicians are just too strong for the meek voting, meek protest, meek resistance that some organizations mount against them for time to time. It is a man's highest duty to identify himself. இங்க பாத்தீங்களா, observe இல்ல, identify himself. It is a man's highest duty to identify himself with the whole world, and when that happens he considers others like himself. Okay, for a perfect person and for those dash for perfection, doing good to others is always okay. For a perfect person and for those striving for perfection, doing good to others is always spontaneous. Okay, that's all. Next என்ன கேட்டிருக்காங்க, next பாத்தீங்கன்னா parajumble, அதாவது rearrangement of sentences. நார்மல் parajumble என்ன கேட்பாங்க, ஒரு பேரா பேஸ் பண்ணி 5 questions, எது ஃபர்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட் அப்படின்றத கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா odd one out method. ஓகே, அது ஒரு டைப் தான். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோ லாஸ்டோ வந்துட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே, மிடில் இருக்கிறத ஷஃபிள் பண்ணி கேட்டிருக்காங்க. எது கரெக்டான ஆர்டர் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க, man has been so cruel and aggressive over time that he has. So man கொடுத்திருக்கிறதுனால இங்க that he has come to believe. first q எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, ஒரே ஒரு q தான், மற்றது எதுவும் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் போயிருங்க. இன் கேஸ் q பேர் வேற எங்கன்னா இருந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணலாம். இல்ல நன்னன் கொடுத்திருந்ததுன்னா இதை மட்டும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கரெக்டான ஆர்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா நன்னன் கொடுத்துருங்க. அடுத்தது
The guiding terms of reference for all national parties in their political and electoral campaigns should be that no individual is more important than the political party. இங்க பாத்தீங்கன்னா ஆல் கொடுத்திருக்காங்க, ஆல் நேஷனல் பார்ட்டிஸ். அப்போ ஆர் ஸ்டார்டிங் எடுத்துக்கணும். சரிங்களா, ஆர் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வேற எதனா பேர் கண்டுபிடிக்குமா? ஆர் எதனா வந்து இருக்கா? ஆர் ஒண்ணுதான் இருக்கு. இன்கேஸ் ஆர் வேற எங்கன்னா வந்து ஆர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா வேற எதனா பேர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. Electoral campaigns should be that no individual is more important than the political party. So இது ரெண்டும் பேரா இருக்கு. ஆர் ஸ்டார்டிங், அடுத்தது பிஎஸ் பேர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆர் ஸ்டார்டிங் பிஎஸ், ஆர் பிஎஸ். ஸோ எங்க மேட்ச் ஆகுது. இங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேற எதனா ஆப்ஷன்ல ஆர் ஸ்டார்டிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, எஸ் பி கியூ. ஸோ இது மாதிரி ரெண்டு இருக்கும்போது நம்ம அடுத்த பேர் எதனா வருமா அப்படின்றத அதை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது போ. The growing number of crimes to settle matters or indicators and instance of people taking the law into their own hands that our judicial system is on the brink of collapse. The growing number of crimes and instance of people taking the law into their own hands. People அவங்க லாவை கையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு their own hands. இது ரெண்டும் பேரா அமையுது. QR எங்க இருக்குன்னு பாருங்க. QR லாஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் QR பேர். ஸோ QR பேர் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? as the wonders of technology எதுல? டெக்னாலஜியோட அற்புதங்கள் எதுல இருக்கு? in the service of saving, prolonging and அப்போ saving, prolonging and enhancing. ஓகே, இதனோட கண்டினியூஷன் மாதிரி தெரியுது. and enhancing the span. so PQ. ஃபர்ஸ்ட் PQ எங்க இருக்குன்னு பாருங்க. PQ வேற எங்கன்னா PQ இருக்கா? இல்ல, செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். It is paramount for India as it finds its feet. Okay, it finds its feet. அதனுடைய கால் தடங்களை கண்டுபிடித்தது இந்தியா அப்படின்னு சொல்ல வராங்களா? ஓகே, it is paramount for India as it finds its feet. Q the starting. As an emerging economy and electioneering process. Okay, Q starting, next P. Q starting P. QP எதுனா இருக்கா? இல்ல, அப்ப அது வராது. It finds its feet as an emerging economy and power equation that the entire. ஓகே, எனக்கு என்னன்னா வந்துட்டு Q ஸ்டார்டிங்ன்றது தெரியும், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Q ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் வேற எதனா மேட்ச் பண்ண முடியும் பாருங்க. P வச்சு மேட்ச் பண்ண QPன்னு எதுவுமே இல்ல, அதனால விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எதுனா என்டையர் ப்ராசஸ், இதை மேட்ச் பண்ண முடியுமா? என்டையர் எலெக்ஷனரிங் ப்ராசஸ். அப்போ என்டையர் ப்ராசஸ் சொல்லலாம் இல்லையா? என்டையர் எலெக்ஷனரிங் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆர்பி ஸ்டார்டிங் QRP எங்க இருக்குன்னு பாருங்க. QRP. ஸோ ஃபோர்த். அவ்வளவுதான்ப்பா, வேற எதுவும் இல்ல, டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஆர்பி பேர் கண்டுபிடிச்சாச்சு. Q ஸ்டார்டிங் தெரிஞ்சிச்சு, அதனால ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபோர்த், it is amazing that
in this okay, in this age, in this woman கிடையாது, in this age அப்படின்றது first. ஓகே, எஸ் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது எஸ் ஃபர்ஸ்ட் வரும். women are still discriminated against discriminated against q or pair. ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கணும். q or pair எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ் q or ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் கியூன்னு இருக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் எஸ் q or அவ்வளவுதான். women are still discriminated against அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரிமைனிங் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதை மட்டும் முடிச்சுட்டா ஓவர். ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 பேசேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? 2 பேசேஜ் கண்டிப்பா ஒரு பேசேஜ் ஈஸியா தான் இருக்கும். அதை வந்துட்டு ஃபுல்லா ரீட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. 2 பேசேஜ் கொடுத்துருந்தா கண்டிப்பா ஒரு பேசேஜ் ஈஸியா தான் இருக்கும். நீங்க அழகா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? செகண்ட் பேசேஜ் மட்டும் டைம் டேக்கன் பெருசா கொடுத்துருந்தாங்கன்னா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஓகே, இதுல பாப்போம். According to the theory of political science, survival of a state is related to. In India, the main concept of the state is. Which of the following statement true? What does it imply? An eye for eye and tooth for tooth. Which of the following is a feature of law? Which of the following is a unique feature of democratic setup? What is the Indian concept of justice and dharma? What do you mean by the phrase from the cradle to the grave? The passage is related to which subject? அடுத்த பேசேஜுக்கு போயாச்சா? அவ்வளவுதான். சோ இந்த பேசேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டு ரீட். படிங்க. சின்ன பேசேஜ் தான் இது, படிக்கலாம். It is an old dictum of political science that the state comes into being for life, protection of life and security, but it exists for good life. The transition of modern democracies from merely providing security from external aggression and internal disturbance and disorder to a welfare state providing the citizens social security schemes from the cradle to the grave is a familiar phenomenon of the 20th century. India is no exception of the rule. In fact, the Indian concept of justice dharma is far older than the concept of law. India had always regarded that peace and security were empty concepts in a system where social, political, and economic justice was denied to the people. The concept of justice is itself a changing one. It changes with the growth and development of the society and with the philosophy which informs the society at a given time. For instance, slavery was legitimate in certain parts of the world but is no longer as now. An eye for eye and tooth for tooth was considered just in primitive society but is abhorrent today. In our own lifetime, right to property was included as a fundamental right in Article 19(1)(f) இல்லைன்னா IF இருக்கும் of the Constitution. By 1978, it was sought to be removed from the status book as contrary to the
socialist philosophy. As all these go to show as all this go to show that human ingenuity does not extend to foreseeing the near or distance further, and that no law can be permanent or immutable. Orderly transitions and growth of society can be stalled only at the peril of a revolution. No constitution is or can be perfect, nor can it provide for ever contingency that may arise in the future. Besides, conditions change or new concepts emerge as a result of changes in the political, social, and economic conditions and concepts. According to political science, sovereignty may rest with the crown in a monarchy or with a dictator in ruthless control over the people. But in a democracy, sovereignty rests with the people of the country. If the generation living in 1949 had the authority to frame a constitution for the nation, the generation living in 2000 AD will have equal rights to add, alert, amend, delete, substitute, or even to frame a new constitution subject to compliance with the conditions and restrictions imposed by the constitution itself. என்னப்பா சொல்ல வராங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அரசியல் அமைப்பு சட்டம், அதாவது அரசியல் பாத்தீங்கன்னா இந்தியால எப்படி அரசியல் அமைப்பு இருந்தது பிஃபோர் இண்டிபெண்டன்ட் இந்தியா? என்னது? பிரிட்டிஷ் கிட்ட வந்துட்டு நம்ம அடிமையா இருந்தோம், அடிமைப்பட்டு இருந்தோம். சரிங்களா? ஒரு அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஓல்டு டிக்டம் படிச்சோம் இல்லையா? அதாவது ஓல்டு ரூல் சொல்லலாம், லா சொல்லலாம். சரிங்களா? இல்ல பழமொழின்னு கூட சொல்லுவாங்க. பட் இங்க வந்துட்டு லா பத்தி பேசிருக்கிறதுனால ஓல்டு ரூல் அப்படின்றதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த காலத்துல தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சரிங்களா? இப்பயோ ரேர் கேஸ், பட் சேஞ்சஸ் இருக்கு. அதுல கண்டிஷன் நிறைய, லால சேஞ்சஸ் இருக்கு. சரிங்களா? அது இல்லாம சத்தியெல்லாம் இருந்தது. சத்தி பத்தி பேசல, பட் ஓல்டு லால அப்படி இருந்தது அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ வந்துட்டு அது மட்டும் இல்ல, எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஒருத்தவங்க வந்துட்டு எது பண்ணாலும் உடனே பனிஷ்மெண்ட், சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நாடு வந்துட்டு போர் தொடுக்கிறாங்கன்னா வந்துட்டு, நீ என்ன தாக்குறேன்னா நானும் உன்னை தாக்குறேன், உன் இடத்த பிடிக்கிறேன்னா நானும் உன்னை இடத்த பிடிக்கிறேன். அது மாதிரி வந்துட்டு நடந்துச்சு. ஸோ இந்தியன் லா ஓல்டு சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாவும் சமூக ரீதியாவும், அடுத்தது பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாவும் மக்கள் வந்து புறக்கணிச்சாங்க. ஒரு அமைதி இல்லாம இருந்தது, ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்தது அப்படின்றத சொன்னாங்க. சர்வாதிகாரம் அதிகமா இருந்தது அப்படின்றத சொல்ல வராங்க. சரிங்களா? சர்வாதிகாரம் நிறைய இருந்தது. அந்த காலத்துல மக்கள் எல்லாம் வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு ஃப்ரீடம் இல்ல, ஒரு செக்யூரிட்டி இல்ல, ஒரு அமைதி இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ 2000 ADக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி, அரசியலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்போ வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ சட்டம் அப்படின்றது ஒரு நிலையானது அல்ல. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைனால பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, அமெரிக்கால ஒரு லா ஃபாலோ பண்ணுவாங்க, இந்தியால ஒரு லா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னத்திக்கும் இப்பத்திக்கும் சேம் இல்ல. சரிங்களா? அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ லான்றது வந்துட்டு இன்னைக்கு போல இருக்காது, ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகும். அதை பத்தி தான் வந்துட்டு இது ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்துட்டு क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். According to the theory of political science, survival of a state is related to ஒரு ஸ்டேட் ஒரு நாடை வந்துட்டு எதை வச்சு சொல்லுவாங்க நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க. the law of the land, இட்ஸ் ட்ரெடிஷனும் கிடையாது. ஒரு நில பரப்ப வச்சு ஒரு நல்ல நாடு, இல்ல வந்துட்டு ஒரு
நல்ல ஆட்சி செய்யற நாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வெல்ஃபேர் ஆஃப் இட்ஸ் பீப்புள், மக்களுடைய நலனை பொறுத்து தான் வந்துட்டு இது ஒரு நல்ல நாடு அப்படின்றத சொல்லுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ the survival of a state is related to the welfare of its people. Third option. Okay, third. Next. In India, the main concept of the state is இந்தியால மெயின் கான்செப்ட், ஸ்டேட்டோடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. என்னப்பா, த பாடி விச் கண்ட்ரோல்ஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, த ஆர்கன் விச் ரன்ஸ் governments no, builds international relations no, supports the social cause. மக்களுடைய the body which support the social cause, மக்களுடைய குறைய தீர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கணும்னு சொல்லும்போது the body which supports the social cause. So fourth option. What is the Indian concept of justice and dharma? இந்தியன் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீதி தர்மம்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. டு லுக் ஆஃப்டர் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் நேஷன், அமைதியும் பாதுகாப்பும் ஒரு நாட்டுடைய இந்தியாவுடைய ஜஸ்டிஸ் தர்மாவா இல்ல. டு ஒர்க் ஃபார் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த மாசஸ், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடுறது நீதி தர்மமா கிடையாது. To promote the social causes and look after the well-being of its people. So மக்கள் தான் எல்லாமே, சரிங்களா? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றதுனால மக்களுடைய குறைய தீர்க்கிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்றது மட்டும் கிடையாது, அவங்களுடைய நலனும் வந்துட்டு பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இங்க நீதி தர்மம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் இங்க. What do you mean by the phrase from the cradle to the grave? From the cradle to the grave அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். From birth to death. இந்த பேசேஜ் எதை வந்து ரிலேட் பண்ணிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. எக்கனாமிக் பொருளாதாரம் பத்தி மட்டும் பேசல, சோசியல் மட்டும் பேசல. இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் லா வந்துட்டு பாஸ்ட்ல எப்படி இருந்தது, பிரசன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறை அடிமைப்பட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது an eye for eye, அந்த காலத்துல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத மாற்றத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் பத்தி இங்க பேசல, சரியா? ஸோ none of this. அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டாங்கப்பா. இதுல என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த பேசேஜ். ஓகே, இந்த பேசேஜ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நீங்க ஃபுல்லாலாம் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அதாவது கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லல, டைம் இருந்தா தயவு செஞ்சு ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இன்கேஸ் டைம் இல்ல 5 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்றப்போ கொஸ்டின்ஸ் ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பேரா கண்டிப்பா படிங்க. லாஸ்ட்னா லாஸ்ட் சின்ன பேராவா இருக்குதுன்னா இதை வந்துட்டு ஃபுல்லா படிங்க. இந்த ரஷ்யா இந்தியா ரஷ்யால இருந்து ஒரு 10 லைன்ஸ் அதை படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு 5 லைன்ஸ் நீங்க படிச்சே ஆகணும். படிச்சுட்டு இன் பிட்வீன் தட் நான் வந்துட்டு எப்படி பண்றேன் அப்படின்றத பார்த்துக்கலாம், சரியா? Which of the following is a unique feature of Indo-Russia relationship? Which of the following is true? Maintain the Indo-Russia relations even amidst rough weathers. Majority of the Indian and Russian population wants bomb the countries jointly. Which of the following is false in the context of the passage? When the Indian Prime Minister visits Moscow, an exhibition on Russian culture is on in all major Indian metros, drawing large audience. This show that. What do you mean by the term de facto? What would be the possible description of the author according to the passage? What is the central message? Okay, meaning supposed. மற்றதெல்லாம் வந்துட்டு
மீனிங்ஸ் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, close and confidential relations between Russia and India are based on the proximity of their fundamental national interest and rest of the centuries old history of peaceful and mutually beneficial contacts between the two nations. The strength of these bonds has been tested many times in critical situations, time and again. In moments of crisis, both New Delhi and Moscow have turned to each other. India has been and remains without any reservations Russia's closest and most reliable friend and partner. Okay. Trilateral interaction among Russia, India, and China is gaining momentum and acquiring substances. Deliberations on a number of joint working groups set up by the foreign ministers are yielding noticeable results. Vajpayee's 12 Steps to Peace initiative addressed to the leadership of Pakistan has received our full support. New Delhi's views on the situation in Afghanistan and Iraq are consonant with the assessments of our diplomacy. The prospects of cooperation in this sphere give rise to optimism. Military and technical cooperation being a significant and inalienable segment of the special nature of the bilateral relationship is doing splendidly. Okay. This colorful gala marks the renaissance of active culture cooperation between the two countries and highlights the special spiritual affection the Russians and Indians have for each other. For many centuries, this magic bridge of culture stretching over the Palmaris and the Himalayas has spanned our nations, and together with our Indian friends, we keep walking along it towards the future horizon of our strategic partnership. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே வந்துட்டு மேக்சிமம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்தியா ரஷ்யா இந்தியா ரஷ்யா. அப்ப பேசேஜ் முக்கியமா எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா அவங்களுக்குள்ள இருந்த உறவு அதை பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா, அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ். இங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இல்ல வந்துட்டு ஈராக், சைனா எல்லாத்த பத்தி பேசியிருக்காங்க. பட் முக்கியமா வந்துட்டு இந்தியா ரஷ்யா அதனுடைய உறவு, சரிங்களா, ஃப்ரெண்ட்ஷிப், க்ளோஸ்னஸ் அதை பத்தி தான் வந்துட்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன வராங்க, இந்தியா ரஷ்யா அவங்களுடைய கல்ச்சரா இருக்கட்டும், ஸோ பைலேட்ரல் அக்ரிமெண்ட், ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ ரெண்டு நாடுகளுக்குடைய ஒப்பந்தம், சரிங்களா, ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க, இல்ல மூணு நாடுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பீஸ், அமைதிக்கான ஒப்பந்தம். ஓகே, மிலிட்ரி, சரிங்களா, அப்போ செக்யூரிட்டி, ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒப்பந்தம் செஞ்சுக்கிறது. சரிங்களா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் எல்லா விதமாவும் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரொம்ப நாள் வந்துட்டு எல்லா விதமாவும் அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய டைஅப்ஸ், ரொம்ப க்ளோஸ்னஸ் அதிகமா இருக்கு, அவங்களுடைய உறவு எல்லா வகையிலும் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இப்ப பார்ப்போம். Which of the following is a unique feature of Indo-Russian relationship? It is based on mutual cooperation and sharing knowledge in key areas. It has stood firm even in trying times. So கடினமான சூழ்நிலையிலும் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுடைய பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒத்துமையா நிக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். Which of the following is true? எது உண்மை?
There is much closeness in the primary nations interest of India and Russia. ஸோ க்ளோஸ்னஸ் ப்ராக்சிமிட்டி அப்படின்னா க்ளோஸ்னஸ் சரிங்களா, நெருக்கமான உறவு இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வேற எங்கன்னா இருக்கா? வேற எதனா? ரஷ்யா ஹாஸ் ஆஃபர் டு மீடியேட் இந்தியாஸ் வியூ, ரஷ்யா வாண்ட்ஸ் பாகிஸ்தான், நோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். What has maintained the Indo-Russian relations even amidst rough weather? Okay. Their sense of respect for each other, their age-old experience, no. The powerful international, no. The attitude of both the countries to help each other at difficult time, again. கடினமான சூழ்நிலையிலும் அவங்க வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4. Majority of the Indian and Russian populations wants bomb the countries jointly to emerge a superpower, no. To extend their area of cooperation. ஸோ எல்லா வகையிலும் அவங்களுடைய கோஆபரேஷன் வந்துட்டு வளப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டு எக்ஸ்டெண்ட் தேர் ஏரியா ஆஃப் கோஆபரேஷன். செகண்ட், which of the following is false? எது தப்பு? The interaction between the leader of India and Russia, லீடரோடைய இன்ட்ராக்ஷனா சொல்லியிருக்காங்க, நோ. Russia supports the solving of Indo-Pak, no. Favorable conditions should be built Indo-Pak, no. Afghanistan and Iraq, no. Closeness between India and Russia ன்றதா கரெக்ட், இங்க எல்லாமே தப்பு. No, none of this. When the Indian Prime Minister visits Moscow, இந்த கொஸ்டினை வந்து நம்ம படிக்கல சரிங்களா. எக்ஸாம்ல என்னடா இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் அட்டன் பண்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் விசிட் மாஸ்கவ், அங்க எதனா கொடுத்துருப்பாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருங்க பார்க்கலாம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் visits Moscow. Okay. Kulu Valley, India Prime Minister visit Moscow. இங்க சொல்லியிருப்பாங்களே. தோ இந்த இடத்துல பாருங்க. It is symbolically that as the Prime Minister visit Moscow, an exhibition on Russia culture is on its all major India metros, drawing large audiences. ஓகே, இதுக்கான ஆன்சர் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும், லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் 2 பேராகிராஃப் படிச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்க என்ன பண்றீங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் எடுத்து எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின்காக மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் விடக்கூடாது. ஸோ எதுக்காக வந்துட்டு மாஸ்கோ விசிட் பண்ணாங்க, த கல்ச்சர் ஆஃப் போத் த கண்ட்ரிஸ் ஆர் காமன் சரிங்களா. அவங்களுடைய கல்ச்சர் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. அப்ப கல்ச்சரை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டி ஃபேக்டோ? டி ஃபேக்டோ அப்படின்னா என்ன? எக்ஸிஸ்டிங் இன் ஃபேக்ட்னு அர்த்தம் சரிங்களா. எக்ஸிஸ்டிங் இன் ஃபேக்ட், உண்மையை வெளிப்படையா சொல்றது. ஓகே, உண்மை நம்பகத்தன்மையை வந்துட்டு வெளிப்படையா காட்டுறது, அதுதான் வந்து டி ஃபேக்டோ. 1. What would be the possible description of the art? Okay, இது வந்து possible description according to the author, according to you as implied in the passage ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எது வந்துட்டு பாசிபிள் அப்படின்ட்டு ஆத்தர் கேட்கிறார் நம்மள. He is a Russian and a political affairs expert. ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். இதை வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு யாரா இருந்து இந்த பேசேஜை சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்மள கேட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆத்தர் he is a Russian and a political affairs expertனு அர்த்தம் சரிங்களா. செகண்ட், வாட் இஸ் த சென்ட்ரல், மைய கருத்து என்ன? Peace is always victorious over war, no. Russia and India can take over any opponent, no. Let the Indo-Russian
amity grow to new height சரிங்களா மைய கருத்து என்னன்னா வந்துட்டுனா இந்தோ ரஷ்யன் இந்தியா ரஷ்யா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னா amity அது வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட் ஆப்ஷன் ப்ராக்சிமிட்டி என்றால் என்ன ப்ராக்சிமிட்டினா என்னப்பா க்ளோஸ்னஸ் மீனிங் கேட்டிருக்காங்க இதுக்கு க்ளோஸ்னஸ்ன்றது மீனிங் நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ஸ் அதுக்கும் மீனிங் தான் சிமிலாரிட்டி ஓகே சிமிலாரிட்டி அடுத்தது ராமிஃபிகேஷன்ஸ்னா விளைவுகள் ஓகே எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஓகே இஷ்யூஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ராமிஃபிகேஷன்ஸ்க்கு மீனிங் அதுக்கு இன்னொரு மீனிங் கான்சிக்வன்சஸ் ஓகே இங்க கான்சிக்வன்சஸ் அதுவும் விளைவுகள் தான் ஸ்டேடி அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்குது ஸ்டெடினா என்ன கான்ஸ்டன்ட் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இன்கான்ஸ்டன்ட் அடுத்தது கான்சனன்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஓகே ஆப்போசிட் வேர்ட் இன்கன்சிஸ்டன்ட் அன்சேஞ்சபிள் அதுக்கும் இன்ஆலினபிள் அப்படின்றத மீனிங் சரிங்களா இதுக்கு ஆப்போசிட் வேர்ட் பாத்தீங்கன்னா செகண்டரி ஸோ செகண்டரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது ஆப்போசிட் ஸோ there is no replacement அப்படின்றது மீனிங் ஆப்போசிட் செகண்டரி ஆப்ஷன் இருக்கு அதுன்றதுக்காக நான் செகண்டரி கொடுத்துட்டேன் சரியா அவ்வளவுதான் இது வந்துட்டு இந்த பேசேஜ் ஓவர் வேற எதனா இருக்கா நோ திஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு புது விதமான பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே பாய்